மறைந்து வாழ்வது ஐயா. அதப்பத்தான் இரண்டு உருவங்கள் மறைந்து மறைந்து வருகிறது. ஆமா, யார் என்று தெரியவில்லை. என் அண்ணன் அனுப்பி ஆட்களாக தான் இருக்கும். நீ கவலைப்படாதே. நீ எப்படியாவது சென்று வருவது யார், என் அண்ணன் அனுப்பி தூதுவனா இல்ல மற்றவரா என்று அறிந்து கொண்டு எனக்கு அண்ணன் அனுப்பி தூதுவனாக அறிக்கைவிட நான் ஓடி மறைந்து விடுகிறேன். அப்படியா? ஆமா, நான் முதல்ல போய் ஓதுவாங்க, நீ ஓடிக்கலான்னு பாக்குறேன். இல்ல, உன்னால் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் இருக்கிறது. உண்மைதான். அது யார் என்று மாறு இடத்தில் சென்று மறைந்து சென்று யாருன்னு கண்டுகொண்டு எனக்கு விளம்ப வேண்டும். அப்படியே இருக்கட்டும். ஏதோ இரண்டு உருவம் மறைந்து மறைந்து வருகிறது. யாராக இருக்க தெரியலையே. யாராக இருந்தால் பார்ப்போம். உண்மைதான். அப்படி என்றால் இந்த முக்காலிட்டு வருகிற என்ன காரணம் தான் தெரிந்து கொள்ளலாமா? என்ன காரணம் தெரியுமா? காட்டில் நாங்கள் ஒளிந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியா? உண்மைதான். அந்த முக்காலை பார்க்கலாம். ஓ, வாழ்வு பகவானுக்கு ஆஞ்சனா தேவிக்கு பிறந்தவன் ஆஞ்சநேயன். ஆமா சுவாமி. எப்படி நம்புவது உன்னை? எப்படி நம்புவது தெரியுமா? என்னுடைய உருவத்தை பாருங்கள். இப்போது ஒப்புக்கொள்கிறேன். ஆமா, யாரால் ஆபத்து? உங்களுக்கு யார் வந்திருப்பது கூட? என்ன கூட? என்னுடைய தலைவர் சுக்கிரீவன் ஐயா வந்திருக்கிறார். அப்படியா? உண்மைதான். சரி, அழைத்து வாருங்கள் பார்ப்போம். வந்திருப்பது யார் என்று அறிந்து கொண்டாயா? அறிந்து கொண்டேன். யாரது? ராமர் மற்றும் லட்சுமணன் இருவரும் வந்திருக்காங்க. ஓ, அப்படியா? ஆமா. பூதியை ஆற்றி பரிபால செய்யக்கூடிய தசரத குமார் ராமர் லட்சுமணன் வந்திருக்கிறாரா? உண்மைதான். மிக்க மகிழ்ச்சி. எங்க இருக்கிறார்? இதோ இங்க இருக்காங்க பாருங்க. அபயம் அபயம் என்ற சுவாமி அடியார் அபயம் அபயம் என்ற சுவாமி அடியார் நம்பதாமி. அபயம் அபயம் என்ற சுவாமி அடியார் பணிந்தேன் சுவாமி. ஆமா, யாரால் உங்களுக்கு ஆபத்து? என்ன நடந்தது தெரிந்து கொள்ளலாமா? ஐயனே, என் அண்ணாவோ இந்திரனுக்கு மகனாக பிறந்தவன். ஆமா. ஆனால் தாய் ஒன்று தந்தை இரண்டு. நானும் சூரிய பகவானுக்கு மகனாக பிறந்தவன். உண்மைதான். ஆனால் ஒரு தாய் தான். அப்படி வாழ்ந்து ஒரு தருவாயிலே எங்கள் இருவருக்கும் பகை என்பது கிடையாது. இதிலே பகை மூண்டி விட்டது. இப்போது என் அண்ணன் எங்கு பார்த்தால என்னை துரத்தி துரத்தி ஓடி வந்து அடிக்கிறான், உதைக்கிறான். அது மட்டும் கிடையாது, என்னுடைய மனைவி உரிமையை தன்னுடைய உரிமையாக்கி கொண்டான். ஐயா, என்னது இது கொடுமையான செயல் அல்லவா? அப்படியா? ஆமாம். அதற்காக அவனிடத்தில் என்னால் சண்டை செய்ய முடியாது. காரணம் என்ன? அவன் எதிரியுடைய சண்டை செய்தால் எதிரி பலம் தன்னை வந்து சேரும்படி பாதி சேரும்படி வரம் பெற்றிருக்கிறான். அவனும் வரப்பிரசாதி. அவனை அடிக்கவோ வெல்லவோ கொல்லவோ முடியாது. எத்தனை காலம் நாங்கள் மறைந்து மறைந்து வாழ்வது? இந்த சமயத்தில் நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஐயனே, அப்படி என்றால் காப்பாற்றுகிறேன். ஆனால் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆண்டவா, உங்களுக்கு அப்படிப்பட்ட என்னலா என்ன என்று சொல்லுங்கள், சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் படைகளோடு வந்து உங்களுக்காக உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். அப்படியா? அப்படி என்றால் தென்னிங்களை ஆளக்கூடிய ராவணன் என்னுடைய மனைவி ஜானகி கொண்டு போயிட்டான். அதனால் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். போதும், எங்களுக்கு உதவி செய்தால் போறோம். சிறிய உதவி செய்தால் போறோம். எங்களுடைய 22 வல்ல வானர சேனைகளுக்கு தங்களுக்காக உதவி செய்ய எப்போது காத்து கொண்டிருக்கிறது. ஆகையாலே இந்த சமயத்தில் நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். அந்த கொடிய என் அண்ணனிடத்தில் எப்படி மீள்வதென்றே தெரியவில்லை. அப்படி நான் இப்போதே அடிக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. என்ன அடிக்கிறாய்? உன்னுடைய அண்ணனை அடிக்கிறேன்.
என் அண்ணன் வரப்பிரசாதி வெல்லவோ கொல்லவோ முடியாது. அவனை அழிக்க வேண்டும் என்றால் இளைய பெருமானுக்கு ஒரு பரிசோதனை வைக்கிறேன். அப்படியா? அதில் வெற்றி பெற்றால் உன் வீரம் இருக்கிறது, தீரம் இருக்கிறது. எப்படி என் அண்ணனை வென்று விடுகிறது எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு ஆனந்தம் பிறந்துவிடும், மன மகிழ்ச்சி பிறந்துவிடும், எனக்கு நம்பிக்கை பிறந்துவிடும். அதை பார்த்தையா துந்துவின் எலும்புக்கூடு மலை போல் காட்சியளிக்கிறது என ரண்ணாதி காலையில் வருவார். எட்டி உதைப்பால் விண்ணை நோக்கி செல்லும், மீண்டும் மண்ணிலே வந்து விடும். காரணம் என்ன? தன்னுடைய பலம் கூடியிருக்கிறதா குறைந்திருக்கிறதா தினந்தோறும் பரிசோதனை செய்து பார்ப்பார். அப்பேற்பட்ட எலும்பு கூட்டை உனது தம்பி அண்ணவர் இருக்கிறார் இளைய பெருமான். அப்படி கொஞ்சம் அசைத்தால் போற எனக்கு நம்பிக்கை பிறந்துவிடும். அசைக்க வேண்டும். தம்பி லட்சுமணா, அண்ணா வீரத்தை காட்டு. ஆகட்டும் அண்ணா. போய்விட்டது. இப்போ தெரிந்து கொண்ட என் தம்பி வீரத்தை அசைக்க சொன்னீர்கள். அவன் தூக்கி அடித்து விட்டான் மேலே. ஐயா, உங்கள் வீரத்தை பற்றி ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். எனக்கு பரிசோதனையா? ஆமாங்க. கூறுங்கள். உங்களுக்கு ஒரு பல பரீட்சை என்ன தெரியுமா? அதோ பார்த்தே ஒன்றின் பின் ஒன்றாக 7 மரங்கள் காணப்படுகிறது. இருக்கிறது. ஒரே பானத்தால் ஊடுருவ செய்ய வேண்டும். அப்படியா? ஒரே பானத்தால் ஊடுருவ செய்தால் என் அண்ணனை கொண்டு விட என்று நம்பிக்கை எனக்கு பிறகு. அப்படியா? இப்போது பாருங்கள். கண்டிப்பாக என் அண்ணன் வாலினை கொண்டு விடுவீர்கள். சண்டைக்கு போய் வாங்க. என்ன இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், என்ன மீண்டும் நீங்கள் இருவரும் சண்டைக்கு செல்ல வேண்டும். உயிரோடு திரும்புவோமா? முடியாது. அவரே பார்த்து சொல்லுங்க. ஏற்கனவே வாங்கிய உதவி என்ன ஒரு பக்கம் வரல. போன சண்டைக்கு நாங்க திரும்பவும் மாட்டோம். நீங்கள் இருவரும் சண்டை செய்யுங்க. அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நாங்க உதப்படுறது இவர் பாக்குறாரு. பார்த்து கொண்டு விடுகிறேன். சவால். ஏனென்றால் எங்கள் இருவருக்கு தான் பகை, அவருக்கு பகை கிடையாது. உண்மைதான். அவருக்கு சண்டைக்கு போனால் யார் அவன் திடீர்னு சண்டைக்கு வரணும்? சண்டை வேறுயா? நாங்க சண்டை செய்கிறோம். அவனை பார்த்து கொண்டு விடுங்கள். புறப்படுகிறோம். அந்த பொடியவன் இங்குதான் இருக்கிறான். அவனை அழைத்து சண்டை செய்ய வேண்டும். அதே வாலி, அதே வாலி, வாராவையே சண்டைக்கையா? வாலி, எனக்கு மன்னத்தை புறமுது காட்டி ஓடி சென்றவர்கள் மீண்டும் அழைக்கிறார். என்னோட சபலா வீரம் வந்தால் கோழி போல நான் பயப்படுத்தவில்லை. அங்க பாருங்க. என்ன நடந்தது? இல்லை, நீண்ட நாட்களாக எங்கள் மீது உங்களுக்கு பகை போலும். இல்லை 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 இல்லை
நாங்கள் அடி உதை வாங்குவதை நீங்கள் பார்த்து ரசிப்பது போலும் என்ன செய்வது எங்க கால சூழ்நிலை அப்படி இருந்து விட்டது. இன்னும் எத்தனை காலம் தான் அந்த வாழிடத்தில் நாங்கள் அடிபடுவது உதைப்படுவது. தவறாக நினைக்க வேண்டாம். எதற்காக என்றால் உன்னுடைய முகமும் உன்னுடைய அண்ணன் முகமும் ஒரே முகமாக இருக்கிறது. அதனால் யார் மீது பானத்தை போடுவது தெரியவில்லை. குத்து மதிப்பா யார் மேலும் ஒருத்தர் பால போட்டு விடுங்க போய் தொலைதான். சண்டை நிக்க இல்லையா? சண்டை நின்னுடும். அஞ்சனேயா உனக்கும் நல்ல எண்ணம் இருக்கு. எங்கேயாவது ஒரு பக்கம் பானம் போட்டா யாராவது சண்டை நின்று போயிடு இல்லையா? ஆமா அடுத்து நம்ம ரெடி ஆயிடுவோம். இப்போது கவலை வேண்டாம். இப்போது அதற்கு என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? என்ன செய்ய போறீங்க? கஜபுஷ்ப மாலை இருக்கிறது. அந்த மாலை கொண்டு விடுமா? இல்ல இது போட்டால்வருக்கு வீரம் வந்து விடும். அப்படியா? ஆமா தம்பி இப்போதான் அண்ணன் கரகாலி. இப்போ உனக்கு வீரம் வந்து போகுதுப்பா. அண்ணன் வாலிகாலி. ஐயனே மீண்டும் புறப்படுகிறேன். இப்போ தெரிந்து கொள்கிறேன். நான் பார்த்து கொள்ளுகிறேன். பார்த்துக்கினே இருங்க. இன்னும் என்ன கொண்டுகினே இருங்க. பார்த்து அவனை கொன்று விடுகிறேன். சண்டைய எவன் பேச்சு கேட்டு ஒரு ஆட்டம் ஆடுறது. அதான் இந்த நிலைமையில அனுபவிக்கிறது. ஆனா இனி உன்னை விட்டு வச்சா எனக்கு பலன் இல்லை. நானும் விடமா இல்லை. Ah